பழனியில் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக அங்கன்வாடி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி குபேரப்பட்டினம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் பயிலும் குழந்தைகளுக்கு நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை நகர செயலாளர் ஜோதி சண்முகம், சித்ரா மாரிமுத்து ஆகியோர் தலைமையில் குழந்தைகளுக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில, மாவட்ட, மண்டல, நகரம், ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உத்திரமேரூர் அருகே ஏரி நீர்ப்பாசன தலைவர் தேர்தல் பரபரப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட விச்சூர் மற்றும் அம்புலியூர் கிராம ஏரி நீர் பயன்படுத்துவதற்கான சங்க தேர்தல் அரசு தொடக்க பள்ளியில் வாக்குப்பதிவு அலுவலர்கள் ராகவி, உமா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 15 ஓட்டுகள் வித்தியாசத்தில் விசிகாவை சேர்ந்த டில்லி வெற்றி பெற்றதால் அவருடைய ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். விநாயகா மிஷனின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. செங்கல்பட்டு ராட்டினக்கிணறு அருகே விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறை சார்பில் இந்திய அரசின் தூய்மையே சேவை ஸ்வத்தா ஹி சேவா பிரச்சாரத்தின் விழிப்புணர்வு பேரணி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. துறையின் முதல்வர் பேராசிரியர் செந்தில்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகளை செங்கல்பட்டு துணை ஆட்சியர் நாராயண சர்மா துவக்கி வைத்தார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்றதை கொண்டாடும் வகையில் மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்திரன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் திமுகவினர் கொண்டாடினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மத்திய திமுக ஒன்றிய சார்பில் சோளிங்கர் பானாவரம் கூட்ரோட்டில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்றதை கொண்டாடும் வகையில் மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்திரன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் திமுகவினர் கொண்டாடினர். இதில் ஏராளமான திமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். 30,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வேளாண் உரிமை மின் இணைப்புகளை உடனடியாக வழங்க கோரி விவசாயிகள் மனு அளித்துள்ளனர். கரூர் தலைமை பொறியாளரிடம் தட்கல் உள்ளிட்ட அனைத்து வகை வேளாண் மின் இணைப்பு திட்டங்களிலும் 2 ஆண்டுகளாக காக்க வைக்கப்பட்டுள்ள 30,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வேளாண் உரிமை மின் இணைப்புகளை உடனடியாக வழங்க கோரி மின்வாரிய விவசாயிகள் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட தலைமை பொறியாளர் சகாயராஜ் இது குறித்து அரசுக்கு உரிய முறையில் தெரிவிப்பதாக உறுதி கூறினார். காஞ்சிபுரத்தில் நடைபெறும் சாம்சங் ஊழியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக திருப்பூர் மாவட்டத்தில் CITU தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சாம்சங் ஊழியர்கள் தொழிற்சங்கம் அமைப்பது, ஊதிய உயர்வு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் CITU தொழிற்சங்கத்தினர் குமரன் நினைவகத்தில் இருந்து மத்திய தபால் நிலையம் வரை ஊர்வலமாக சென்று சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தொழிற்சங்கத்தினர் சாம்சங் நிறுவனத்தின் செல்போன்களை சாலையில் உடைத்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்நிலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். சாக்கடை கழிவுகளை தூய்மைப்படுத்தும் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி மாநகராட்சி மேயர் தலைமையில் நடைபெற்றது. ஈரோடு மாநகராட்சியில் சாக்கடை தூய்மைப்படுத்தும் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி மாநகராட்சி மேயர் நாகரத்தினம் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையாளர், துணை மேயர், மண்டல தலைவர்கள் உள்ளிட்ட பல அதிகாரிகள் கலந்து கொண்டு வாகன ஓட்டுநர்களிடம் வாகனங்களை ஒப்படைத்தனர். திருவனந்தபுரத்தில் 2 மாநில காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நவராத்திரி விழா நடைபெற்றது. கேரளாவில் திருவனந்தபுரத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரி விழாவிற்கு 2 மாநில காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் பல்லக்கில் சாமிகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. பல்வேறு மேளதாளங்கள் முழங்க பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கேரளா தேவசம் அமைச்சர், கேரளா தொல்வியல் துறை அமைச்சர், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர், முன்னாள் மத்திய அமைச்சர் உள்ளிட்ட 2 மாநில தேவசம் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குன்னூரில் சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவு அளித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
சென்னையில் உள்ள சாம்சங் ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையம் அருகே கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் வினோத் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட 5 பெண்கள் உட்பட 20 பேரை கைது செய்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே மத்திய மாநில அரசு மற்றும் பொதுத்துறை ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே மத்திய மாநில அரசு மற்றும் பொதுத்துறை ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் உலக மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு தினத்தை ஒட்டி கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துதல், மூத்த குடிமக்களுக்கு மீண்டும் ரயில் பயண சலுகை வழங்குதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் போலி உரம் தயாரித்து விற்பனை செய்த நபர்களை கைது செய்தல், கொள்முதல் நிலையங்களில் நடக்கும் முறைகேடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. திருக்காம்புலியூரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானதை கொண்டாடும் விதமாக சிறப்பு பூஜை நடைபெற்றது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகவும் செந்தில் பாலாஜி மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றதையொட்டி கரூர் மாவட்டம் திருக்காம்புலியூரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் முன்னாள் கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ தலைமையில் சிறப்பு பூஜை நடத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநகர மேற்கு பகுதி கழக செயலாளர், மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர், மாநகர செயலாளர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஏனாத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் உயிர் தியாகம் செய்த முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு புஷ்பாஞ்சலியும் வீர வணக்கமும் செலுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் அடுத்த ஏனாத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் முன்னாள் ராணுவ படை வீரர்கள் நலசங்கம் சார்பில் இந்திய நாட்டின் போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களை போற்றும் வகையில் புஷ்பாஞ்சலியும் வீர வணக்கமும் செலுத்தப்பட்டது. மேலும் அவல்தார் ஏகாம்பரம் என்ற ராணுவ வீரர் அசாம் மாநிலத்தின் எல்லை பாதுகாப்பு பணியின் பொழுது வீரமரணம் அடைந்த நிலையில் அவரை போற்றும் வகையில் அவரது குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கும்பகோணம் அருகே அசூரில் உள்ள தனியார் கல்லூரியில் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அசூரில் உள்ள தனியார் கல்லூரியின் 20ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு போதைப் பொருள் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி கல்லூரியின் முதல்வர் உஷா சேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு குளக்கரையில் இருந்து பாலக்கரை வரை சென்று போதைப் பொருள் பயன்படுத்த வேண்டாம் என்று விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மதுரையில் சாம்சங் நிறுவனத்தை கண்டித்து மாநகர மாவட்ட குழு சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே சாம்சங் தொழிலாளர்களின் சங்கம் சேரும் உரிமையை மறுக்கப்படுவதை கண்டித்து மதுரை மாநகர் மாவட்ட குழு சார்பில் 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் இந்திய அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க சட்டங்களுக்கு விரோதமாக செயல்படும் சாம்சங் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்நிலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். பன்ருட்டில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகம் எப்பொழுது திறக்கப்படும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி கும்பகோணம் சாலையில் பதிவுத்துறை அலுவலகம் செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டு புதிதாக கட்டிடம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்ட புதிய கட்டிடப் பணிகள் முழுவதும் நிறைவு பெற்றது. இந்நிலையில் காட்சி மட்டுமே உள்ள பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
திருச்சியில் காங்கிரஸ் கட்சியின் பெண்கள் சக்தி இயக்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருச்சி மாநகர இந்திரா ஃபெலோஷிப் இயக்கத்தின் சார்பாக தேசிய இளைஞர் காங்கிரஸ் பெண்களுக்கான சக்தி இயக்க கலந்தாய்வு கூட்டம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரெக்ஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் இந்திரா ஃபெலோஷிப் மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஜெயந்தி தியாகராஜன் ஆலோசனை வழங்கினார். கூராம்பாடி கிராமத்தில் அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் கூராம்பாடி கிராமத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் முனைவர் எஸ் குமரன் தலைமையில் நடைபெற்றதில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். தமிழக அரசை கண்டித்து CITU தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் சாம்சங் நிறுவனத்தில் தொழிலாளர்கள் மீதான அடக்குமுறையை தடுத்து நிறுத்த கோரியும் தொழிலாளர்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் தமிழக அரசை கண்டித்தும் CITU தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய மாநில அரசு மற்றும் பொதுத்துறை ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மத்திய மாநில அரசு மற்றும் பொதுத்துறை ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் செங்கல்பட்டு தலைமை தபால் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவளித்து செங்கல்பட்டு மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட CITU தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜபாளையம் தனியார் பள்ளியில் கல்லூரிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மாவட்ட வாலிபால் சங்கம், ராஜபாளையம் சிட்டி வாலிபால் கிளப் மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி நிர்வாகம் சார்பில் கல்லூரிகளுக்கு இடையேயான 5வது மாநில அளவிலான வாலிபால் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து 31 ஆண்கள் கல்லூரி அணியினர் மற்றும் 24 பெண்கள் கல்லூரி அணியினர் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக அவர்களுக்கு ஆதரவளித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடிமனை பட்டா வழங்க கோரி பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் ஆலத்தூர் மற்றும் விக்கிரபாண்டியம் பகுதி மக்களுக்கு குடிமனை பட்டா வழங்கப்படாததால் அரசால் வழங்கக்கூடிய எந்த சலுகையும் பெற முடியவில்லை எனவும் இதுகுறித்து பல்வேறு போராட்டங்கள் மற்றும் மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தலைமையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜபாளையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சாம்சங் இந்திய நிறுவனத்தில் சங்கம் அமைப்பதற்காக தொழிலாளர்களை பழிவாங்கும் நடவடிக்கைகளை கண்டித்து சத்திரப்பட்டியில் CITU சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். சாம்சங் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி CITU சார்பில் கடலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் ஜவான் பவன் சிக்னல் அருகே CITU சார்பில் சாம்சங் நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தொழிற்சங்க சட்டத்திற்கு எதிராக செயல்படும் சாம்சங் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விஸ்வகர்மா சமுதாயத்தை இழிவாக பேசிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள திருவள்ளூர் சிலை முன்பாக விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவை சார்பில் அமைப்பின் பொதுச் செயலாளர் மகேஸ்வரன் தலைமையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்துக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தும் அதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக விஸ்வகர்மா சமுதாய ஐந்தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். கொச்சைப்படுத்தும் விதமாக, இழிவுபடுத்தும் விதமாக, எங்களை புறம் தள்ளும் விதமாக ஒரு பேட்டி கொடுத்துள்ளார். இந்த பேட்டியானது எங்கள் இனத்திற்கு மிகுந்த வருத்தத்தையும் ஒரு மிகப்பெரிய இழிவையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. எங்களுக்கு ரணமாக இருக்கின்றது. ஆகையால் மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு மறுப்பு தெரிவித்து விளக்கம் கொடுத்து விஸ்வகர்மா இது திட்டத்தின் பேர் மட்டும்தான் விஸ்வகர்மாவே ஒழிய 18 தொழில் செய்பவர்கள் விஸ்வகர்மா அல்ல, 5 தொழில் செய்பவர்களே விஸ்வகர்மா இனத்தை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் ஒரு மறுப்பு விளக்கம் கொடுத்தாக வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.